This podcast is brought to you by Sanskrit for All, thanks to Shri Ganesh Parthasarthi. இந்த பாட்காஸ்ட சன்ஸ்கிருத் ஃபார் ஆல் உங்களுக்காக வழங்குகிறது. சாப்தாஹிக சுபாஷிதம், வாராந்திர நல்வாக்கு, வீக்லி குட் சேயிங், 11ஆம் வாரம், ஏகாதச சப்தாகம். வழங்குபவர் திரு கணேஷ் பார்த்தசாரதி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. சாப்தாஹிக சுபாஷிதம், வாராந்திர நல்வாக்கு, வீக்லி குட் சேயிங். ஏகாதச சப்தாகம், 11வது வாரம், 11th வீக். ப்ருத்வி சகந்தா சரசாஸ்ததாபஹ ஸ்பர்ஷீ ச வாயுஹ ஜ்வலிதம் ச தேஜஹ நபஸ்ஸ சப்தம் மஹதா சஹைவ குர்வந்து சர்வே மம சுப்ரபாதம். தமிழில் இதன் பொருள், இயற்கை அன்னையின் வெளிப்பாடான பிருத்வி எனப்படும் நிலம் கந்தம் என்னும் மணத்தையும், ஆபக எனப்படும் நீர் ரசம் என்னும் சுவையையும், வாயுகு எனப்படும் காற்று ஸ்பர்ஷ என்னும் தொடுதலையும், தேஜக எனப்படும் தீ ஜ்வலிதம் என்னும் ஒளியையும், நபக எனப்படும் ஆகாயம் ஷப்த என்னும் ஒலியையும் இணைக்கிறது. இந்த பெரும் பொருளாற்றல் அனைத்தும் எனது இன்றைய காலையை இனிய நற்காலையாக ஆக்கட்டும். Its meaning in English: Mother Nature manifesting as Prithvi, the earth, which is connected to Gandha, the smell; Apaha, the water, which is connected to Rasa, the taste; Vayuhu, the wind, which is connected to Sparsha, the touch; Tejaha, the fire, which is connected to Jwalitam, the light; Nabaha, the sky, which is connected with Shabda, the sound. May all these Mahat Tattvas, the great material energies, make my morning so auspicious. Prithvi sagandha sarasasthathapaha sparshi cha vayuhu jwalitam cha tejaha nabassa shabdam mahata sahaiva kurvantu sarve mama suprabhatam. இது நம்முடைய தேசிய ஒருமைப்பாட்டின் அடித்தளங்களான புனித மொழியாம் சம்ஸ்கிருதம் மற்றும் சிறந்த பண்பாடாம் பாரதிய கலாச்சாரம் ஆகியவற்றை போற்றும் எங்களது சிறு முயற்சி. This is our humble attempt in praising our divine language Sanskritam and divine culture Bharatiya Samskriti, which are the foundation of our national integration. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. அனைவரும் இன்புற்றிருக்கட்டும் எப்பொழுதும். Let everyone be happy always. தன்யவாதக, நன்றி, தேங்க்ஸ்.